ஹாய் ஹலோ. ஆர்எஸ் அகர்வால் வெர்பல் நான் வெர்பல் ரீசனிங் புக்ஸ் வந்து சம்ஸ் எல்லாம் டாபிக் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரி, இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தொடரை முடிவு செய்தல் பிரிவு 1ல இருக்கிற தொடரை முடிவு செய்தல் இருக்கிற எல்லா வகை டாபிக்ஸும் வந்து பார்த்தாச்சு. அதே மாதிரி ஒப்புமை திறனறிதல் இருக்கிற எல்லா டாபிக்ஸும் வந்து பார்த்தாச்சு. இப்போ வந்து வகைப்பாடுல இருக்கிற வகை 1ல மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடிக்கவும் அதுல பாத்தீங்கன்னா 3ல ஏ வந்து பார்த்துட்டோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 3ல இருக்கிற பி வந்து இருக்கிற சம்ஸ் எல்லாம் வந்து பார்க்கலாம். சரி, ஓகே, பாருங்க. ஃபர்ஸ்ட் சம். குறிப்புகள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு கேள்வியிலும் 5 வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அவற்றுள் 4 வார்த்தைகள் ஏதோ ஒரு விதத்தில் ஒற்றுமையை கொண்டிருக்கும். 5வது வார்த்தை வேறாக இருக்கும். அந்த வேறுபட்ட வார்த்தையை கண்டுபிடிக்கன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விக்ரமாதித்யா, சந்திரகுப்தா, ஹர்ஷவர்தனா, சாணக்கியா, சமுத்திரகுப்தன் சொல்லி கொடுத்துருக்கு. கரெக்டான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, சாணக்கியா தான் வந்து கரெக்ட். ஏன்னா பாருங்க, விக்ரமாதித்யா, ஹர்ஷவர்தனா, சமுத்திரகுப்தர், சந்திரகுப்தர் இவங்கெல்லாம் வந்து பண்டைய கால அரசர்கள். இப்ப சாணக்கியா யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சந்திரகுப்தர் இருக்கார் இல்லையா, மௌரிய பேரரசு தோற்றுவித்த சந்திரகுப்தர் இருக்கார் இல்லையா, அவரோட அமைச்சர். அது மட்டும் இல்லாம அவர் வந்து ஒரு வழிகாட்டி. அதனால ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். மீதி எல்லாருமே வந்து மன்னர்கள், அரசர்கள். ஆப்ஷன் டி, சாணக்கியர் மட்டும் வந்து அமைச்சர். ஓகே, செகண்ட் சம் வந்து பார்க்கலாம். 2வது கொஸ்டின் பாருங்க. எருமை, லாமா, பசு, ஆடு, ஒட்டகம் சொல்லி கொடுத்துருக்கு. இப்ப இதுல பாத்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி வந்து லாமா தான் வந்து கரெக்ட். எப்படின்னா இந்த எருமை, பசு, ஒட்டகம், ஆடு இது எல்லாமே வந்து பால் கொடுக்கிற வந்து விலங்குகள். லாமா வந்து பால் கொடுக்கும் விலங்கு கிடையாது. இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கா இருக்கு இல்லையா, அங்க வந்து அந்த பொதியெல்லாம் தூக்கிட்டு போக யூஸ் பண்ணுவாங்கல்ல, ஜாமான் எல்லாம் தூக்கிட்டு போவதுக்கு, பொதிப்பைகள்லாம் தூக்கிட்டு போவதுக்கு வந்து யூஸ் பண்றாங்க இந்த லாமாவை. இது வந்து ஒரு வகையான ஒட்டகம் சொல்லி சொல்றாங்க. அதனால ஆப்ஷன் பி லாமா தான் வந்து கரெக்டான ஆன்சர். 3வது கொஸ்டின் பாருங்க. காகம், புறா, கிளி, வண்ணத்து பூச்சி, மயில் சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல கரெக்டான ஆன்சர் எதுனா ஆப்ஷன் டி, வண்ணத்து பூச்சி தான் கரெக்ட். ஏன்னா வண்ணத்து பூச்சியை தவிர இது எல்லாமே வந்து பறவைகள். வண்ணத்து பூச்சி பாத்தீங்கன்னா ஒரு பூச்சி இனத்தோட சேர்ந்தது. அதனால ஆப்ஷன் டி, வண்ணத்து பூச்சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 4வது சம் பார்க்கலாம். பாருங்க. ஜெயில் சிங், வி கிரி, ஜாகிர் ஹுசைன், ராஜீவ் காந்தி, டாக்டர் ராஜேந்திர பிரசாத் சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுல கரெக்டான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ராஜீவ் காந்தி தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா ராஜீவ் காந்தி தவிர இது எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட முன்னாள் குடியரசு தலைவர்கள வந்து இருந்திருக்காங்க. ராஜீவ் காந்தி இல்ல. அதனால ஆப்ஷன் டி, ராஜீவ் காந்தி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 5வது சம் பாருங்க. கண்மணி, கருவிழி, கார்னியா, மெடுலா, ரெட்டினான்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுல எது வந்து பொருத்தமில்லாதது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, மெடுலா தான் வந்து பொருத்தமில்லாது. ஏன்னா மெடுலாவை தவிர இது எல்லாமே வந்து கண்ணோட ஒரு பகுதிகள், கண்ணுக்குள்ள இருக்கிற ஒரு பகுதி அப்படின்னு சொல்றாங்க. மெடுலா மட்டும் பாத்தீங்கன்னா மூளை இருக்கு இல்லையா, மூளையோட ஒரு பகுதின்னு சொல்லி சொல்றாங்க. மூளையின் ஒரு பகுதி தான் மெடுலா. மீதி எல்லாமே வந்து கண்ணுல இருக்கிற ஒரு பகுதிகள். அதனால ஆப்ஷன் டி, மெடுலா தான் வந்து கரெக்ட். 6வது சம் பாருங்க. தையல்காரர், தச்சர், பொற்கொல்லர், முடி திருத்துபவர், பொறியாளர்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுல வந்து கரெக்டான ஆன்சர்னு சொல்லி என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஆப்ஷன் டி, முடி திருத்துபவர்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா முடி திருத்துவதை தவிர இது எல்லாருமே அனைவரும் பாத்தீங்கன்னா வேலை செய்வதற்கு வந்து மூலப்பொருட்கள் வந்து தேவைப்படுது அப்படிங்கறதுனால அந்த ஒரு ரீசனுக்காக முடி திருத்துவர்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப எல்லாருமே முடி திருத்துறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய மூலப்பொருட்கள் அதுக்கும் வந்து தேவை. இப்ப எல்லாருமே வந்து யூஸ் பண்றாங்க. ஆனா நம்மளுக்கு கொடுத்திருக்க கரெக்டான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, முடி திருத்துவர்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. 7வது கொஸ்டின். கோடாரி, வாள், கத்தி, மண்வெட்டி, ரம்பம் சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுல வந்து கரெக்டான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, மண்வெட்டி தான் வந்து கரெக்ட். ஏன்னா மண்வெட்டி தவிர இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நறுக்கிறதுக்கு இல்லைன்னா வெட்டுறதுக்கு வந்து பயன்படுத்துது. மண்வெட்டி அப்படி கிடையாது. அதனால ஆப்ஷன் டி, மண்வெட்டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, 8th சம் பார்க்கலாம். காதல், தழுவுதல், அரவணைப்பு, கட்டி அணைத்தல், தடவுதல்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுல எது கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, காதல் தான் வந்து கரெக்ட். ஏன்னா காதலை தவிர இது எல்லாமே பாத்தீங்கன்னா அன்பின் வெளிப்பாடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால வந்து அன்பின் வெளிப்பாடு வெளிப்படுத்துற ஒரு சைகைகள் சொல்லி சொல்றாங்க. அதனால ஆப்ஷன் ஏ, காதல் தான் வந்து கரெக்டான ஆன்சர். 9வது சம் பாருங்க. சுடர், பளபளப்பு, வேக வைப்பது, மின்னுவது, ஒளிர்வதுன்னு சொல்லி கொடுத்திருக்கு. இதுல கரெக்டான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, வேக வைப்பது தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஏன்னா வேக வைக்கிறத தவிர இது எல்லாமே வந்து ஒளியோட சம்பந்தப்பட்டது. அதாவது இந்த ஒளியோட சம்பந்தப்பட்டது.
தொடர்புடையது. வேக வைப்பது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சமைப்பதுல ஒரு வகை, அதனால வந்து வேக வைப்பது ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். சுடர், ஒளிர்வது, பளபளப்பு, மின்னுவதெல்லாம் இந்த இருக்குல்ல லைட், அதோட வந்து தொடர்புடையது. வேக வைப்பது அப்படி கிடையாது. அதனால ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 10வது பாருங்க. மேஜை, அலமாரி, நாற்காலி, சோபா, காகித எடைன்னு சொல்லி கொடுத்துருக்கு. கரெக்டான ஆன்சர் எது கொடுத்துருக்காங்கன்னா ஆப்ஷன் இ காகித எடைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா காகித எடையை தவிர இது எல்லாமே பாத்தீங்கன்னா மரத்தால செய்யப்பட்ட பொருட்கள். மேஜை, நாற்காலி, அலமாரி, சோபா இது எல்லாமே வந்து மரத்தால செய்யப்பட்டது. காகித எடை அப்படி கிடையாது. அதனால ஆப்ஷன் இ காகித எடை தான் வந்து கரெக்டான ஆன்சர். 11வது சம். ஹைட்ரஜன், ஆக்சிஜன், அயோடின், நைட்ரஜன், குளோரின் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது கரெக்டான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி அயோடின் தான் வந்து கரெக்ட். ஏன் அப்படின்னா அயோடின் வந்து அயோடினை தவிர இது எல்லாமே பாத்தீங்கன்னா வாயுக்கள். அயோடின் பாத்தீங்கன்னா ஒரு திரவம். இது எல்லாமே ஆக்சிஜன், நைட்ரஜன், ஹைட்ரஜன், குளோரின் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு வாயு. அயோடின் மட்டும் ஒரு திரவம். அதனால வந்து ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 12வது சம் பாருங்க. வானொலி, தொலைக்காட்சி பெட்டி, கணினி, தொலைபேசி, எக்ஸ் கதிர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல கரெக்டான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இ எக்ஸ் கதிர் தான் வந்து கரெக்ட். எப்படின்னா இந்த இந்த வந்து எக்ஸ்ரே அந்த கதிரை தவிர இது எல்லாமே வந்து வெகுஜன மக்கள், அதாவது நிறைய மக்கள் வந்து யூஸ் பண்ணுவாங்க. வீட்லயும் இருக்குது. இது வந்து வந்து குறிப்பிட்ட மக்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது உடம்பு சரியில்லாதவங்க மட்டும்தான். வானொலி, தொலைக்காட்சி, கணினி, தொலைபேசி இது எல்லாமே வீட்டுல வந்து எப்பயுமே இருக்கும். அதனால இது வந்து டிஃப்ரெண்டா இருக்குது எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இ எக்ஸ் கதிர்கள் தான் வந்து கரெக்ட். 13வது சம். மை, காகிதம், பென்சில், கூர்மையாக்கின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல வந்து கரெக்டான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இ கூர்மையாக்கி தான் வந்து கரெக்ட். எப்படின்னா கூர்மையாக்கிய தவிர மீதி எல்லாமே பாத்தீங்கன்னா எழுதுறதுக்கு உதவுது. மை, பேனா, காகிதம், பென்சில் எல்லாமே எழுதுறதுக்கு வந்து உதவுது. கூர்மையாக்கி தான் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. அதனால ஆப்ஷன் இ தான் வந்து கரெக்டான ஆன்சர். 14வது சம் பாருங்க. காசநோய், பெரியம்மை, காலரா, டைபாய்டு, டெட்டனஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல கரெக்டான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி பெரியம்மை தான் வந்து கரெக்ட். ஏன்னா பெரியம்மை அப்படிங்கிறது வந்து ஒரு வைரஸ். இது வந்து ஒரு வைரஸ். மிச்சம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா பாக்டீரியா. இது எல்லாமே பாத்தீங்கன்னா பாக்டீரியால தாக்கக்கூடிய நோய். பெரியம்மை மட்டும் வந்து வைரஸ்ல தாக்கக்கூடிய ஒரு நோய். அதனால ஆப்ஷன் பி பெரியம்மை தான் வந்து கரெக்டான ஆன்சர். 15வது சம் பாருங்க. கண்கள், காதுகள், கைகள், கால்கள், மூக்கு. இது எது கரெக்டான ஆன்சரா இருக்கும்னா ஆப்ஷன் இ மூக்கு தான் வந்து கரெக்டான ஆன்சரா இருக்கும். எப்படின்னா மூக்கு கண்கள் பாத்தீங்கன்னா 2, கைகள் 2, காதுகள் 2, கால்கள் 2, மூக்கு மட்டும் 1. அதனால வந்து ஆப்ஷன் சி மூக்கு தான் வந்து கரெக்டான ஆன்சர். 16வது சம் பாருங்க. ஓகே பாருங்க. தொலைநோக்கி, பெரிஸ்கோப், ஒளிவாங்கி, பயாஸ்கோப், கலடாஸ்கோப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல கரெக்டான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஒளி வாங்கி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஏன்னா ஒளி வாங்கியை தவிர மீது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒளியின் கோட்பாடுகள், அதாவது லைட் இருக்கு இல்லையா, அதுல ஒளியின் கோட்பாடுகளோட சம்பந்தப்பட்டது. ஒளி வாங்கி பாத்தீங்கன்னா வந்து சவுண்டோட சம்பந்தப்பட்டது. அதனால ஆப்ஷன் சி ஒளி வாங்கி தான் வந்து கரெக்டான ஆன்சரா இருக்கும். 17வது சம் பாருங்க. ஒத்தலோ, மேக்பெத், ஹாம்லெட், சுதந்திரம், கிங் லியர் இது வந்து கொடுத்துருக்காங்க. இதுல கரெக்டான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா சுதந்திரம். ஆப்ஷன் டி சுதந்திரம் தான் வந்து கரெக்ட். ஏன்னா மீதி எல்லாமே பாத்தீங்கன்னா ஆங்கில வார்த்தைகள். சுதந்திரம் மட்டும் பாத்தீங்கன்னா தமிழ் வார்த்தையில இருக்குது. இதுல வந்து முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஷேக்ஸ்பியரோட படைப்புகள்ல வந்து இருக்கிறது. சுதந்திரம் வந்து கிடையாது. அதனால ஆப்ஷன் டி சுதந்திரம் தான் வந்து கரெக்டான ஆன்சர். 18வது சம் பாருங்க. வீட்டு ஈ, சிலந்தி, கொசு, வண்ணத்து பூச்சி, கரப்பான் பூச்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப இதுல கரெக்டான ஆன்சர் எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி சிலந்தி தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா சிலந்தியை தவிர இது எல்லாமே பாத்தீங்கன்னா பறக்கும் பூச்சி அப்படின்னு இருக்காங்க. வீட்டு ஈ, கொசு, வண்ணத்து பூச்சி, கரப்பான் பூச்சி இதெல்லாம் வந்து பறக்கும் வகையை சார்ந்தது. சிலந்தி தான் வந்து பறக்காது. அதனால ஆப்ஷன் பி சிலந்தி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 19வது சம் பாருங்க.
மங்கோலியா, சீனா, பர்மா, பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் சொல்லி கொடுத்துருக்கு. இதுல கரெக்டான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மங்கோலியர்கள் தான் வந்து கரெக்டான ஆன்சரா இருக்கும். எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மங்கோலியாவை தவிர மீதி எல்லாமே பாத்தீங்கன்னா இந்தியாவோட அண்டை நாடுகள். இந்தியா பக்கத்துல இருக்குது. சீனா, பர்மா, பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் இது எல்லாமே வந்து இந்தியா பக்கத்துல இருக்கு. மங்கோலியா வந்து பக்கத்துல இல்ல. அது மட்டும் இல்லாம வந்து மங்கோலியா எங்க இருக்கு அப்படின்னா கிழக்கு ஆசியாவில அமைந்திருக்கிற ஒரு நாடு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதனால ஆப்ஷன் ஏ மங்கோலியா தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க. 20வது சம். வயிற்றுப்போக்கு, மஞ்சள் காமாலை, தட்டம்மை, காலரா, டைபாய்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கு. இதுக்கு கரெக்டான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தட்டம்மை தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி தட்டமை தான் வந்து கரெக்டான ஆன்சர். தட்டமை தவிர மீதி இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா உணவு தண்ணீர் மூலம் பரவுற நோயின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மீதி எல்லாமே பாத்தீங்கன்னா உணவு தண்ணீர் இல்லைன்னா உணவு நீர் மூலமா பரவுற நோய்கள். இப்ப பாத்தீங்கன்னா தட்டமை பாத்தீங்கன்னா காற்றின் மூலம் வந்து பரவுற நோய். காற்று மூலமா பரவுற நோய். மீதி எல்லாமே உணவு நீர் மூலமா பரவுது. அதனால ஆப்ஷன் சி தட்டமை தான் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர். 21வது சம் பாருங்க. தவளை, தேரை, பல்லி இன உயிர் வகை, சாலமெண்டர், அதுக்கடுத்து பாம்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் இ பாம்பு தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா பாம்பை தவிர மீதி எல்லாமே நிலநீர் வாழ்விகள், அதாவது நிலத்திலையும் வாழும் நீர்லயும் வந்து வாழும். நிலத்திலையும் வாழும் நீர்லயும் சொல்லி வாழும். அதனால தவளை, தேரை, பல்லி இன உயிர் வகை, சாலமெண்டர் இது எல்லாமே பார்த்து நிலம் நீர் ரெண்டுத்துலயும் வாழும். இந்த பல்லி இன உயிர் வகையில பாத்தீங்கன்னா பாம்பு பாத்தீங்கன்னா ஒரு ஊர்வன, பல்லி இனமும் வந்து ஒரு ஊர்வன. அதனால கூட ஒரு டவுட் வரலாம். பல்லி இனத்துல பாத்தீங்கன்னா அது வந்து கால்கள் உள்ளது. பாம்பு பத்துக்களை கால் இல்லாத ஒரு ஊர்வன. அதனால ஆப்ஷன் இ பாம்பு தான் வந்து கரெக்டான ஆன்சரா வந்து இருக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. 22வது சம். டென்டைன், கீரல், கோரை, முன்முனை, கடைவாய்ப்பல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப இதுல கரெக்டான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா டென்டைன். ஆப்ஷன் ஏ டென்டைன் தான் வந்து கரெக்ட். ஏன்னா டென்டைன் தவிர இது இருக்கிற எல்லாமே பாத்தீங்கன்னா பற்களோட வகைகள்ல ஒண்ணு. டென்டைன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பல்லு இருக்குல்ல, அதுல இருக்கிற உட்பகுதியில இருக்கிற ஒரு திசுன்னு சொல்லி சொல்றாங்க. பல்லுக்குள்ள இருக்கிற ஒரு உட்பகுதியில இருக்கிற ஒரு திசுன்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து பல் வகை கிடையாது. இந்த கோரை, கீரல், முன்முனை, கடவாய்ப்பல் எல்லாம் பல்லோட வகைகள். டென்டைன் வந்து பல்லுக்குள்ள இருக்கிற ஒரு திசு. அதனால ஆப்ஷன் ஏ டென்டைன் தான் வந்து கரெக்டான ஆன்சர். 23வது சம் பாருங்க. பல்லி, மண்புழு, சிப்பி, நத்தை, சிலந்தைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னா இது எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பல்லி தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா பல்லியை தவிர மீதி எல்லாமே பாத்தீங்கன்னா முதுகெலும்பு இல்லாதது. சிப்பி, சிலந்தை, மண்புழு, நத்தை எல்லாமே வந்து முதுகெலும்பு இல்லாதது. பல்லி பாத்தீங்கன்னா முதுகெலும்பு உள்ளது. அதனால ஆப்ஷன் ஏ பல்லி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 24வது சம் பாருங்க. சூரியகாந்தி பூ, ரோஜா, கடுகு, கோதுமை, முள்ளங்கின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல அவங்க கொடுத்துருக்க ஆன்சர் கீ செக் பண்ணானா பார்த்தனா ஆப்ஷன் பி ரோஜான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த விதத்துல கொடுத்துருக்காங்கன்னா ரோஜா பாத்தீங்கன்னா ஒரு மரத்தாலானா, அதாவது ஒரு புதர் செடின்னு சொல்லி சொல்றாங்க. ரோஜா பாத்தீங்கன்னா ஒரு புதர் செடி. மித்தது எல்லாமே பாத்தீங்கன்னா மூலிகை இல்லைன்னா ஒரு பயிர் வகையை சார்ந்ததுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சூரியகாந்தி பூ, கடுகு, முள்ளங்கி, கோதுமை இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மூலிகை இல்லைன்னா ஒரு பயிர் வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால ஆப்ஷன் பி ரோஜா அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் கீயை வந்து கொடுத்துருக்காங்க. 25வது சம் பாருங்க, லாஸ்ட் சம். இருத்தல், வடிகட்டுதல், மைய விலக்கல், பதங்கமாதல், சுருக்குதல் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல வந்து எது வந்து கரெக்டான ஆன்சரா இருக்கும்னா ஆப்ஷன் ஏ சுருக்குதல் தான் வந்து கரெக்டான ஆன்சரா இருக்கும். எப்படின்னா சுருக்குதல் தவிர இது இருக்கிற எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு கலவையை வந்து பிரிச்சு எடுக்கிறதுக்கான ஒரு வழின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்க, இருத்துதல் அப்படின்னா ஒரு கலவையில இருந்து ஒரு இதுல வந்து இன்னொன்னு வந்து பிரிச்சு எடுக்கிறது. வடிகட்டுதல், மைய விலக்கல், பதங்கமாதல் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு கலவையில இருந்து இன்னொன்னு வந்து ரெண்டா வந்து பிரிச்சு எடுக்கிறது. சுருக்குதல் வந்து அப்படி வராது. இப்ப பதங்கமாதல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா
ஒரு திண்ம பொருள் இருக்கு. ஒரு திண்ம பொருளை வந்து வெப்பப்படுத்தும் போது வந்து அது வந்து திரவ நிலைக்கு அடையாம நேரடியா வாயு நிலைக்கு மாறும் இல்லையா? அது அந்த இதுதான், அந்த இயற்பியல் செயல்முறைக்கு தான் வந்து பதங்கமாதல்னு சொல்றாங்க. இப்ப இதுவும் வந்து ஒரு பொருள் வந்து 100 பொருளை வந்து பிரிச்சு எடுக்கிறதுக்கு வந்து பயன்படுது. சுருக்குதல் வந்து அப்படி கிடையாது. அதனால இதுல எது டிஃப்ரெண்டா இருக்குன்னா சுருக்குதல். அதனால ஆப்ஷன் இ சுருக்குதல் தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆர்எஸ் அகர்வால் புக்ல இருக்கிற சம்ஸ் எல்லாம் வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். சாப்டர் 3ல இருக்கிற 3B வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நாளைக்கு வந்து சாப்டர் 3ல இருக்கிற சி உள்ளதுல இருக்கிற சம்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.